பெரியவர்களுக்கும் என்னை 10 மாசம் வைத்து சுமந்தெடுத்த அன்னை மீனாட்சி வந்தோடைய கொண்டு தாய்மார்களுக்கும் நம்ம கடமை எண்ணியும் கட்டுப்பாடுறதாக ஐயா காவல்துறை சேர்ந்த அருமை உள்ளத்திற்கும் இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராம வீட்டுல திட்டு விட்டு தூங்குவார்கள். வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்ற ரைட் ஓகே. வராதவங்களுக்கு எது சொல்ற? வக்கீல் சார் ஒரு விஷயம் கேளுங்க. சொல்லுங்க. வந்தவளுக்கு சொல்லலாம். இந்த வராம திட்டு தூங்குறா வக்கீல அவங்களுக்கு ஏன் சொல்றிய? அவங்களுக்கு எதுக்கு சொல்றோம்டா வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க. எப்படி இந்த பப்பனுக்கார வந்து என்ன பாடுங்க என்ன கேட்டேன் என்ன சொன்னேன் நமக்கு வணக்கம் சொன்னானா சொல்லலையா இந்த புள்ள கேட்பார்ல அப்படின்னு அங்கே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன வண்டிக்குள்ள இவன் சாப்பாட வெளியே நம்ம சாமி என்ன இந்த ஊர்காவல முன்னியத்துல வண்டியில உள்ள சாப்பாடை காண தூக்கி போட்டு நாசமா போயிருக்கேன். எவ்வளவு பெரிய காமெடி சிரிக்காம இருக்கீங்க. இல்ல இல்ல என்னைய போட்டு நான் தூக்கி போட்டு முடியும் நீங்க வேற. ஆமா இல்ல என்னங்க நீலா எனக்குதான் வந்த என்ன செய்ய சொல்லுதியா? நல்ல முறையில் இந்த நாடகத்தை கண்டளிக்க வேண்டும். அதுவாக வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் கால் சென்று வாழை உணர்வு பொண்ணாக்கூடிய விவசாய பெருமொழி மக்களுக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் முன்னாடி உட்கார்ந்து முட்டிக்கால கட்டாதிய போ உங்களுக்கு முட்டிக்கால கட்டினீங்கன்னா சாமிக்காக குடும்பத்துக்காக நீ சட்டி விட்டுருக்க மாட்டேன். நீ பாட்டில் திறந்து பாட்டு உட்காந்துக்கிட்டு முட்டிக்கால கட்டியிருப்ப. அந்த உள்ளவள வந்த பொம்பளை காத்தோட்டம் வச்சிருக்காரு. காத்தோட்டம் ஏசியா விட்டுருக்காரு. நாம ரொம்ப சிறப்பு. அதனால நல்ல முறையில் இந்த நாடகத்தை கண்டளிக்கும் எடுத்து வைத்து படுத்து கிடந்தாலும் கூட எந்திரிச்சு உட்காருங்க எடுத்து வைத்து அந்த கண்ணாடி எப்போ எடுத்து எழுப்பிடுங்க. ஆமா எப்ப பச்சை சட்டை உடையத்தேன் இல்ல இல்ல பச்சை சட்டையை சொல்லி எழுப்ப சொன்னேன். சரி எத்தனை பாட்டு வந்தாலும் நாங்க புது பாட்டு பாடுவோம், தெம்மாங்கு பாட்டு பாடுவோம். பழைய பாட்டுக்கு தான் அண்ணன் அருமை பாடுவாரு. ஆமா சாமி தான் அண்ணன் இருக்காருல்ல காதல் வராதவனு கூட காதல் வரணும். பைசன் கொடுக்கல நல்லா தயாருக்கு பாடிய ஒரிஜினல் இவர் தான் பாடுனது அந்த படத்துல. அந்த பாட்டை கேளுங்க. தீமூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்சு கட்டு பேச்சு காட்டு பேச்சு தாராட்டி தாராட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சு பாட்டு பேச்சு ரசத்தி உணப்பு கருவக்கட்டு முள்ளச்செடி ராசாத்தி
இப்படி போட்டோம்னா வராத மழையும் வருமா? ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு பக்கமலத்தை தட்டுறதுக்கு மதுரையை மிஞ்சி ஆள் கிடையாது. மதுரை சங்கத்தை மிஞ்சி இன்னைக்கு ஆள் கிடையாது. ஒரு பக்கமலத்துக்கு ஜோரை கைவிட்டுங்க, முதல்ல கைவிட்டுங்க. ஆமா, அப்படி இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கைகட்டி ஏத்தா உங்களுக்கு கூட என்ன செய்வனையா வச்சிருக்கு, கைகட்ட வேண்டியானே. நீங்க ஒரு என்ன சைனாவா இல்ல பாகிஸ்தானா? இல்ல மச்சான், நீ இந்த ஊதி ஒன்று வச்சியா? சரி, பாகிஸ்தானா இல்ல சைனாவா இல்ல ஈரானா? ஈரான் இல்ல இல்ல தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு சேர்ந்த உள்ளம் பூரா தமிழ்நாடு சேர்ந்த உள்ளம் பூரா கைவிட்டுக்குவோமா? கை தட்டிட்டாங்க. அந்த பின்னாடி மட்டும் கைதிட்டு வராது. என்ன காரணம்? பூரா சோம்பேறித்தனா. 100 நாவல என்னை கண்டுபிடிச்சானா அன்னைக்கே தட்டியும் பிடிச்சி போச்சு ஊருக்கு. தமிழ்நாட்டுக்கு பூரா பேர கட்டட வேலத்துக்கு போறவன் ஹிந்திக்காரன், பெயிண்ட் அடிக்க போறவன் ஹிந்திக்காரன். ஏன் முந்தா நாள் போறேன் மகிழ் சீட்டு போட்டது ஹிந்திக்காரங்க. ஆமா, நீங்க தண்ணியை போட்டு வீட்டுல படுத்துறீங்க, அவங்க வந்து நல்லா உழைக்கிறாங்க, அதனால சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யுது? இதுதான் உண்மைதான். ஆமா, தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு அது 1500 சம்பளம் வாங்குற இல்ல. கொத்தனார் இருந்தா கோச்சுக்கிறாதியா, ஒரு சில கொத்தனாருன்னு சொல்றேன் 1500 சம்பளம் வாங்குற. யாராவது ஒரு ஆளு புது சட்டி மாட்டிருக்கியா? ரொம்ப முக்கியம். ஒரு 200 ரூபாய் இந்த சட்டி வாங்கி மாட்ட வேண்டியான. நீ மாட்ட வேலையை நின்றுக்கிற, கீழே இருக்க சித்தால கூப்பிட்டு சட்டியை தூக்கி கொடு, சட்டியை தூக்கி கொடுன்ற. இந்த அம்மா மேல அப்படி தூக்கி தூக்கி கொடுக்க உங்க கோட்டையை பார்க்கதா இல்லையா? உங்க கொட்டையத்தை மாத்திருக்கிறாங்க. என்ன காரணம்? பூரா 1000 கண்டு போன இந்த முறுக்கு புளியும்ல அந்த உறவுல கண்ணு மாதிரி ஓட்ட ஓட்டையா கிடக்கு. இதை பார்க்கறதுக்கு நீ கொண்டு போற. அதனால நல்ல முறையில் நல்ல முறையில் இந்த நாடகத்தை கண்டளிக்கும் எடுத்து வைத்து பதக்காம நம்ம சென்றாலும் நாடகத்தை கண்டிக்கணும். நாடகத்தை கண்டுபிடிக்க பரிசு இல்ல. நீங்க ஆறாவரம் முன்னாத்த நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஆமா, நாங்க அமைதியா போன் நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க என்பதை எடுத்து வைத்து நல்ல முறையில் நாடகத்தை நோட்டீஸ் யாரும் படிங்க டக்குற. என்ன பொன்னேருமான என்ன விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா கல்லம்பட்டி கிராமம் மேல கல்லம்பட்டியில் அமைந்த அன்பாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஊர்காவலன் சுவாமி ஆடி படைகளை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகின்ற எடுத்துரைத்து நிகழும் மங்களகரமான விளங்கக்கூடிய பராபவரிடம் சூத்திர மச்சம் சுக்குல மச்சம்டா, ஒழுங்கா படிடா. ஏங்க அடி நிமித்து புரியும் சிம்பிள் கிட்ட வைக்காரு. சூத்துல மச்சம் இருந்தா தாங்க நல்ல சிறப்பு. குடு கொடுத்தனாக்க மண்டை உடஞ்சவங்க ராசி எங்க மச்சம் இருக்குன்னு அங்கேதான் இருக்கணும். இந்த மச்சம் இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும். ஆமா, எல்லா பேரும் நல்லா தான் எடுத்து. கண்ணாடியா தொலைச்சிட்டு வந்த? கண்ணாடி தொலைஞ்சு வச்சேன். என் கண்ணாடி தரவா? வேணும் ஆத்தாடி. உங்க போவர் வேற என் போவர் வேற. அவன் எதுக்கு சொல்லுவாரு கேட்டீங்கன்னா, நாடகம் கார்த்திகை மாசம் யாருக்கு நாடகம் இருக்காரு. பெட்டிக்காரில் என்ன வேலைக்கு போவாருன்னா, அவர் வந்து ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து கோர்ட்டில் போய் முறையாட போவார். அதே மாதிரி ஆல்ரவுண்டுக்காரர் வந்து விவசாய வேலைக்கு போயிடுவார். அதே மாதிரி அண்ணனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எந்த நாளும் வேலை. மாட்டு வியாபாரியா? பெரிய தவணை வித்துவேன். ஆமா, அதுக்கு எடுத்து கேட்டீங்கன்னா இன்னும் ஒருத்தர் இருக்காரு, இந்த தாளகாரர் வந்து ஆட்டு வியாபாரி. ஆடு உரிக்கிறது, ஆட்டை விற்கிறது, கீதாரி. ஆமா, அவரோட வேலை அது. நான் போறது நான் வந்து கோயில் சிற்பி. கோயில் சிற்பி. ஆமா, எனக்கு என்ன தெரியுமா, அச்சடிக்கிற விஷயத்துக்கு வேலைக்கு போறேன். சரி, ஒரு ட்ரிப்பு பத்தி போயிட்டு போன வருஷம் போனா நான் போய் சேர்ந்த நேரம் பண்ணமே தெரியல. 5000 கல்யாண பத்திரிகை அடிக்க சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. போன யோகா அப்படி, அவன் முகர அப்படி சொல்லுங்க. ராசி முகராசி. அம்மா கண்ணாடியை மருந்து வீட்டுல வச்சுட்டு போயாச்சு. நல்ல வேலையா போச்சு. 5000 கல்யாண பத்திரிகையும் விடிய அடிச்சு கொடுத்துருக்கு. விடிய. ஆமா, கையடியா அடிச்சிருக்கியா? கையடி அடிச்சு. அப்ப கைட்டு அடிச்சாம என்னடா? கைட்டாலே டைப் பண்ண முடியும். அதைத்தான் நான் சொல்றேன்.
நீ ஒரு அட்வொகேட் இப்படி பேசலாமா? இல்ல டைப் படிச்சிருக்க கையிலையா? ஆமா ஆமா. போயிட்டேன். போயிட்டு காலையில வந்தேன். வந்து கடையை திறக்கணும்னு பார்த்தாத்தான் தெரியுது 10 பொம்பளை ஆளு 10 ஆம்பளை ஆளு வீட்டுக்கு வெளியே. நீ பேசு 10 பொம்பளை ஆளு 10 ஆம்பளை ஆளு. சரி. அந்த கடைக்கு முன்னாடி பிஞ்ச செருப்பு எதுக்கு வழக்கமாத்தோட வந்து நிக்கிறாங்க. ஏயா பத்திரிக்கை அடிச்சு கொடுத்த வேற என்னம்மா? பத்திரிக்கை அடிச்செல்லாம் சரிதான். இல்ல உன் பழைய பழக்கத்தை பொம்பளை பிள்ளைய கைய பிடிச்சிருக்கியா? ஒரு சின்ன பிள்ளை ஏற்பட்டுருச்சு. என்ன அப்படி? பத்திரிக்கையில் நல்லா அடிக்கணும். திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடணும். அப்ப அப்படிதான் அடிப்பாங்க. நானா போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. சரி. நானாவுக்கு பதிலா தானா போட்டு விட்டேன். தடைபெறும் ஆயிடுச்சா? திருமணம் சிறப்பாக தடைபெறும் கொடுத்துருச்சு. அப்போ உன்னை செருப்பிட்டு அடிக்கணும். பொண்ணோட பெரியப்பா சித்தப்பா பேரு ஊரு மேல நான் உடிக்கி ஐயா கொஞ்சம் டீ இருந்தா கொண்டாந்து. திருமணம் சிறப்பாக நடைபெறும் போறது போல தடைபெறும் போட்டாச்சு. சரி. இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. பொண்ணோடைய பெரியப்பா சித்தப்பா ஊர் வந்து மேல நாகுடி கீழே நாகுடி. நீங்க என்ன போட்டீங்க? நாகுடின்னு போட்டா பிரச்சனை இருக்காது. நானாக்கு பதிலா ஒரு இக்க நான் சொல்லுவேன். போச்சு. மேல நக்கடி கீழே நக்கடின்னு வந்துருச்சு. நல்ல விளக்க மாத்திரம் போடாம விட்டாங்க தலையில. இதெல்லாம் ஒரு கொடுமை. இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. பென்ஷன் எழுதிருக்கலாம். அடுத்து ஒரு தப்பு. இந்த மயிச்சட்டுக்காரரு வந்தவர் குளிச்சாமி தெளிவா போயிட்டாப்ல. ஆனா அவரை கூடாது. இந்த கூடா போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அதுவும் சுழிச்சிருக்கு. இந்த ஓனாவும் சுழிச்சிருக்கு. சரி. இந்த கூடாவுக்கு போல ஓனா போட்டுக்கிட்டேன். கூலிச்சாமி இல்லாம அப்ப விளக்க மாத்திரம் அடிப்பாங்கல்ல உன்னைய. இந்த கதையினுடைய கதாநாயகி யாரு? ராஜபட்டு. ஆமா. அவர் பேர் கன்னிக்குமரன். மாப்பிள்ளை பேர் கன்னிக்குமரன். கன்னிக்குமரன் போட்டா பிரச்சனை இல்லை. காணாவுக்கு போயலா சூனாவை போட்டேன். சரி வேணாம் போதும். எண்ணெய் விளக்க மரம் கொண்டு ஊர்ல எடுத்துக்கிடுவாங்க. ஆமா. இப்ப ஊர்ல இருந்து இந்த 4 தாய்மார்கள் விளக்க மரம் எடுத்துட்டு வர்றாங்க. நீ நமக்கு படிச்சு நோட்டீஸ் தேவையில்லை என்பதை எடுத்து வைத்து என் முதுகுல எனக்கு வந்து பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு. அடிக்கிறதா இருந்தா யாரும் எடுக்கிறீங்க தெரியுமா? காலகாரரை கூட்டி போய் பின்னாடி வச்சு ஊமை குத்தா குத்துங்க. அப்படி இல்லைன்னா டிரைவரை கூட்டி போய் ஊமை குத்தா குத்துங்க. உங்களை யாரு வேணும் எடுத்து 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்றைய 10 மணிக்கு அளவில் மேற்படி கோயில் அமைந்துள்ள மின்னணி சிங்கார வண்ண கலையரங்கில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் நாடகமானது புராண நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். இந்த நாடகத்தில் நடிக்கிருக்கும் நடிகை சிகாமணிகள் கவிஞர்கள் கவிஞர்கள் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்த முடியாத அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்றளவு திறக்கிற தானே என்று வெற்றி கொண்டு நாட்டி வரும் தனிப்பாணியை வகுத்து வரும் நமது நவரச வேந்தன் மதுரையைச் சேர்ந்த எம்.ஆர். ராஜ்குமார் அவர்கள் மத்தியில் வேடன் வேடன் வெறுத்தன் ஒருத்தனாக சொல்வார்கள். குயிலின் குருளவியும் குயிலிசை கோயிலவாணி வானத்தில் 8 நட்சத்திரம் இருந்தாலும் புராண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அருமை சகோதரி எங்களது மதுரையைச் சேர்ந்த கவிதா ஸ்ரீ அவர்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளிநாயகமாக தோன்றுவார். சாமி கிட்ட சொல்லி அடுத்தபடியாக முறைப்படி புராணம் உரையாட காத்துக் கொண்டு இருக்கும். இன்னும் ஆள் வந்துட்டா எனது அருமை பங்காளிமாகிய எனது உடன்பிறவா சகோதரர் எனது அருமையினார்
கீழையூர் மாநகர் போட்டக்கூடிய ரசிகர் மத்தியில் நீங்கா இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன், எனது உடன்பிறவா சகோதரர், எனது பெரியப்பா மகனுமாகிய எனது அருமையினார் ராதா கிருஷ்ணன் அவர்கள் மத்தியில் நாடு நம்முடைய கலையப்பிரியராக நடிப்பார்கள். புதிய பாடல், பழைய பாடல், திருமாக்கு பாடல், இந்த பாடல் கேட்டாலும் இன்னைக்கு நாடக உலகத்தில் இளையராஜானா, குட்டி இளையராஜானா எங்கள் அண்ணனை எடுத்து வச்சுடலாம். ஆமாம், முறைப்படி இன்றைக்கு கல்லூரியில் பிஏ பிஎல் பட்டம் பெற்று இன்னைக்கு வழக்கறிஞர் ஆக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஆரியூர் சகோதரர், எனது ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்திற்கு அருகாமையில் உள்ள ஆர் காவூரைச் சேர்ந்த சுரேஷ் பாபு அவர்கள் மத்தியில் அருமை பின்பாடு செய்தார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆயிரம் சாவு நூறின் சாவு தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அச்சம் என்பது வடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. சிறப்பு சிறப்பு. ஆமாம், சில பேர் இப்படியே உட்காந்துருங்க. ஒரு தத்துவ பாடல் பாட்டியிருக்காருன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கை கட்டணும். கை கட்ட மாட்டிய ஏன் கேளுங்க, உங்கள் சோம்பேறித்தனுங்க. இன்னும் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் வந்துக்கிட்டே 3 ஓடி இல்லை 6 ஓடி இருந்துக்காரு உள்ள நுழைஞ்சிருவேன். ஆமாம், நேரத்தில் பார்த்தீங்களா? ஆமாம், மைக் செட்டு போகிற இந்திக்காரனா இருந்திருக்கேன். பையா கொஞ்சம் ஏற்றுட்டேன், கீழே விழுந்தேன். இப்படி எப்படி பையா அப்படின்னேன், என்ன சத்தம் கேட்க மாட்டேங்க அப்படின்னேன். மறுபடி கீழே விழுந்தேன். பையா எப்படி பையா அப்படின்னேன், கேட்க மாட்டேங்க அப்படின்னேன். மறுபடி கீழே குளிஞ்ச வந்தேன். அதுக்கடுத்து ஆள் எந்திரிக்கவே இல்லை. நம்ம ஏற்றுன்னு சொன்னதை வாலியும் ஏற்றலைங்க. கீழே ஒரு புல் பாட்டில் வச்சுருக்கேன்.
அந்த புல்பாட்டில் கட்டிங்க ஊற்றிக்கிட்டே ஏற்றிக்கிட்டு இருந்திருக்கேன் என்பது ஆனால் எதுக்கு சொல்லாருன்னு கேட்டிங்கன்னா இப்படியும் சில ஆளுங்க இருக்காங்க என்பதுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால கைதட்டி நீங்களா சுறுசுறுப்பாருங்க. அதனால கைதட்டினா 2 கையும் தட்டினோம்னா ரத்தம் சீரோட்டமாக ஓடும். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சாப்பிட்டு முடிச்சு திண்ணையில் உட்காந்தாரு. எங்கள் அப்பத்தா வெத்தலை வாக்க படித்து வாயில் வச்சுச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா சாப்பிட்டு முடிக்காரு, எங்கள் அம்மா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மைதான். இத்தனை தாய் குழந்தைங்க தான் இருக்கீங்கல்ல, ஒரு ஆள் கை தூக்குங்க, என் சம்பளத்தை கொடுத்துட்டு போறேன். நான் கேட்குற கேள்விக்கு உனக்கு சம்பளம் எங்கடா இருக்கு? சம்பளம் கட்டிய கணவனுக்கும் பெத்த பிள்ளைக்கு சோத்தை போட்டு வச்சுக்கிட்டேன், மற்ற வேலையை பார்ப்போம்னு சொல்ற ஆளு கையை தூக்குங்க. ஒரு உள்ள மாப்பிள இந்த மைக்கில் இருக்கிறேங்க, இந்த மைக்கில் சத்தமா ரொம்ப அடி வாங்கி நல்லா சாப்பிட்றீங்கல்ல, சத்தமா. கட்டிய கணவனுக்கு சொல்லியா பெத்த பிள்ளைக்கு சோத்தை போட்டு வச்சுக்கிட்டேன், மற்ற வேலைக்கு போவேன்னு சொல்ற ஆளு ஒரு தாய்க்குள்ள கையை தூக்குங்க வைப்பான். இங்கே பப்புல நடந்துகிட்டு இருக்கும் ராக்கெட் ராஜா டெபாசிட் இருந்த காலத்துல நான் டெபாசிட் இருக்கிறேன், நீ எனக்கலையா? மக்கள் டெபாசிட். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆமா, யாருமே சோறை போடுறது கிடையாது. கொஞ்சம் வச்சுட்டு அது வாட்டில் ஓடிடுறது. பூரா என்னென்ன வேலை வைக்கிறது, செம்புளுத்தி, வாணி நோனி, செம்பருத்தி. இன்னும் ஒரு நாடகம் இருக்கு, சுந்தரி குருதேவே. ஆமா, அந்த நாடகத்தெல்லாம் பார்த்தோம் வைங்கள ஐசியமாயி போக. அதனால இந்த நாடகத்தெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு நாடகத்தை பார்க்குற தட்டிக்கு இன்னைக்கு விவசாயம் கெட்டு போச்சு. 100 நாள் வேலை என்னைக்கு ஆரம்பிச்சானா அன்னையோட இன்னைக்கு விவசாயம் தொலைஞ்சு வச்சு. இதுக்கு ஏற்றுக்கிட்டீங்கன்னா கைதட்டுங்க. ஏய்யா, 100 நாள் வேலை ஆரம்பிச்ச உடனே தான் போச்சுலையா எல்லாமே. இந்த 100 நாள் வேலை இன்னைக்கு ஆரம்பிச்சானா கருது எடுக்க போக மாட்டீங்க, களை எடுக்க போக மாட்டேங்கிய, நாற்று நட போக மாட்டேங்கிறீங்க. உண்மையா இல்லையா? ஊரா பேர் அப்படித்தான். ஆம்பளை ஆள் ஊரா 2 இடத்துல கூட்டம் இருக்கு. எங்க? ஒன்று ஒயின் ஷாப்பு, ஒன்று சிஹெச், மதுரை சிஹெச்ல தான் கூட்டம். 2 இடம் தான். என்ன காரணம்? சிஹெச்னா என்னது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆமாம், இந்த இடத்துல தான் அதிகமான கூட்டமாக இருக்கும். இங்கே வாங்கி குடிக்க, அங்கே போய் படுக்க. அப்படியாப்பட்ட காலகட்டம் தெளிவாதிய சரக்கு அடிங்க, வேணாம்னு சொல்லல, நல்ல நல்ல சரக்குலாம் அடிங்க. நீங்கள் வாட்டில் மானங்கட்ட மானிட்டு கேடு கட்ட டாப் ஸ்டாரு, ஒன்றுத்துக்காத மென்ஸ் கிளப்பு, அதை விட்டுட்டு இன்னொரு 3 சரக்கு இருக்கு. நீங்க அடிச்ச பிளாக் பேரல இதெல்லாம் சொல்லுங்க. பிளாக் பேரல சொல்லுங்க, இன்னொரு 3 சரக்கு இருக்கு. என்னப்படி? வீரு, எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்லாம் போட்டுதான் எக்ஸ்பிரஸா போயிடுவேன். ஆஹா, இந்த கோல்டன் ஈவில் இப்படி சரக்குகள் எல்லாம் போட்டு போய் வாயில வைக்கணும்னு நெகப்பாலி வேலை அடிக்கு. குடிச்ச அனுபவம் பப்பனுக்கு. நீ ஏதோ வாங்கி கொடுத்திய? ஆமா, 2 பேரும் அவர் ஓகே. ஆமா, நல்ல சரக்குலாம் பார்த்து அடிங்க. நல்ல சரக்கு என்ன சரக்கு? உங்க உழைப்பு, உங்க ஊதியம், உங்க உயர்வு. எப்படி அப்படி சரக்கு? ஒரு கிங் ரைஸ், ஒரு மேன்சன் ஹவுஸ், ஒரு லாமாட்டின், ஒரு லெமன் பக்காடி, ஒரு ஜுனோ, அதை விட்டுட்டு போனால் ஒரு 18, 48, 18 வயசில் குடிக்க ஆரம்பிக்கிறேன், 42 வயசில் மண்டையை போட்டுருவேன். அப்படி சரக்குலாம் சாப்பிட்டு இவன் போதவத்திலையும் சொல்லிட்டு இந்த கடைசி போய் எங்கே பிடிச்சான்னு தெரியல, உருட்டி உள்ளே தள்ளிடுறேன் வாய்க்குள்ள. பக்கத்தில் வந்து உட்காந்துருவேன், பீ வீச்சே வீசி கிடக்கு. காலகாரெல்லாம் போட்டு கோழி உருண்டை செய்து அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்கு தள்ளிடக்கூடாது என்பதை எடுத்து வைத்து அப்படிலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது என்பதை எடுத்து வைத்து ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு பிறந்து அதிலே கலந்துட்டேன். நீ பாட்டில் குடிச்சிட்டு குண்டி வெட்டி இல்லாமல் கிடக்கக்கூடாது என்பதை எடுத்து வைத்து மிருதக புகழ், மிருதக சக்கரவர்த்தி, கோடையிலி முரசு, வெற்றி முரசு, திக்கட்டம் பறிவரும் தனக்கென தானே என்று வெற்றி கொடியை நாட்டி வரும் அன்னாரது அன்பு வாத்தியார், மானாமதுரைக்கு அருகாமையில் உள்ள அரசு குலத்தைச் சேர்ந்த ஒப்பற்ற தலைவர் எனது அருமை சித்தப்பா டிவி ஜெயம் அவர்களது மூத்த மாணவருமாகிய எனது அருமை அப்பா அது சொல்றேன் டிவி ஜெயம் அவர்களது மாணவருமாகிய சமயமுத்து AS சமயமுத்து அவர்கள் மத்தியில் மிருதங்கம் தபேலா
காவாசி வீட்டில் வச்சிருக்கியா? ஆமா, இது காவாசி தான். ஆனா இப்படியே இருந்தீங்கன்னா வண்டி ரோட்லேயே ஓடும். அன்பான முறையில் அதற்கிடையாகவும் துணையாகவும் வாசி காத்து கொண்டிருக்கும் பலவாத்திய புகழ் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சித்தப்பா அரசு குலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் அவர்களது பேரனுமாகிய அரசு குலத்தைச் சேர்ந்த எனது அருமை வைத்துறருமாகிய எஸ்பி லட்சுமணன் அவர்கள் மத்தியில் ஆடுறோம் மற்றும் கேட்டோம். அப்படி இருக்கணும். கை தட்டுங்க. உசுரை கொடுத்து வாசிக்கிட்டு இருக்காருல்ல, இந்த செட்டதோடய இந்த போல ஓடுறாருன்னா அவர் வீட்டுல பொண்டாட்டிய கல்யாணம் சந்தோஷம். உங்கள் மத்திக்கு எல்லாருமே சொன்ன ஒண்ணு பாட்டு பண்ணாங்க, வாய்ச்சாக. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள்கிட்ட தான் பெரிய சாமி. உங்க சாமி அப்புறம் என்ன சாமி? நீங்க வந்து சார்னா செட்டி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அவர் வந்துட்டு பெட்டி கடையை திறந்து வச்சிருக்காரு. இவர் அவர் வந்துக்கிட்டு என்ன பரோட்டா கடையை திறந்து வச்சிருக்காரு. ஆமா, அதனால அவர் மட்டும் எப்படின்னா சாம சின்ன சாம இல்ல. ஆனா அந்த வண்டி இல்லைன்னா எந்த வண்டி ஓடாது என்பதை எடுத்துரைக்கிற விதமாக அற்புதமான முறையில் தாளம் காட்டுமே தாள தகர்த்தால் லைவ சக்கரவர்த்தி லைவ மாமியதை எனது அருமை அப்பா சொரிக்குளத்தை சேர்ந்த மருது அவர்கள் மத்தியில் தாளம் சேர்ப்பார்.
ஆமா வீட்டுல வச்சிருக்காப்ல பாதி. அதுபடியாக சிறிதளவு பேசினாலும் உங்கள் செவிகளுக்கு பெரிதளவு உரைக்கு ஊழிய ஒளிபொலி ஸ்தாபனம் சிறந்த ஸ்தாபனம் நமது ஸ்ரீ அம்மன் அருள் ஆடியோஸ் குருவார்பட்டி அம்மன் ரேடியோஸ். இந்த மைக் செட்டுக்கு பெருமை செய்து கொண்டிருக்கும் அருமையினார் செல்வ நாச்சான் அவர்களுக்கு மிக சிறப்பான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா எத்தனையோ மைக் செட்டு பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒரு நாடகத்துக்கு முக்கியமான என்னதுன்னா ஒன்று பக்கம் மேளம், அதுக்கடுத்து மைக் செட்டுங்க. மைக் செட் இல்லைன்னு வைங்களேன், டிஎம் சவுந்தரராஜனை கொண்டு வந்து நீங்கள் பாட வச்சாலுமே சத்தம் வராது, தொண்டையிலிருந்து ரத்தம் தான் வர. ஒளிபெருக்கின்னு சொல்கிறேன், ஆனால் ஒளிபெருக்கி கிடையாது. முக்கால்வாசி அது போகிறத கூட ஒளி சுருக்கியா இருக்கு. நல்லா வாசிக்கிறது. இன்னைக்கு வர ஸ்ரீ பாட்டு, இன்னைக்கு பக்கவாதியை மட்டும் பாரு எப்படி வாசிக்கிறாங்க. அதுக்காம வேப்ப போய் டான்ஸ் அதுக்கடுத்ததாக சாப்பாடு ஏற்பாடு செய்த மாபெரும் விழா கமிட்டியாருக்கு நன்றி என்பதை வணக்கி தெரிவித்துக் கொண்டு, அதுதான் அந்த சமயம் பக்த கோடிகளும் பொதுமக்களும் பெருந்தராக வருக வருக. இப்படிக்கு மேல கல்லம்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் என்று எடுத்துரைத்து வருஷத்துக்கு 2 தடவை சிங்கப்பூர் போயிருந்தேன். ஆமா பூஜைக்கு. ஆமா முருங்கவேலுக்கு பூஜைக்கு போயிருவேன். ஆமா அங்க வந்து பூஜைக்கு போறது. இந்த தடவை நான் வர்றேன். போவா ஒரு 16,000 ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்காது. உங்கள்கிட்ட பிஏபிஎல் இல்ல, நான் வாங்கல. அதுக்காக நாடகத்திற்கு எங்களுக்கு உங்களையும் அறிவு முடித்து வைத்த அமைப்பாளர், நாடக அமைப்பாளர், இந்த கொட்டகை அமைப்பாளர் அழகு மகன் ஏ யோகநாதன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்திருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். எடுத்துரைத்து நாடகத்திற்கு இந்த உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த நாடகத்தை அமைத்து வெளிப்படுத்தி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் கலைமூர்த்தி அவர்களுக்கு எனது சார்பாகவும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். யூடியூப் சேனல் உரிமையாளர் கலைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். எங்களெல்லாம் அழைத்து வந்த வாகன ஓட்டுநர், மாட்டு வண்டி உரிமை ஒண்ணுக்கு 3 வேன் வச்சிருக்காரு. மாட்டு வண்டி உரிமையாளரா? மாட்டு வண்டி உரிமையாளரா? கேட்டுட்டு தானே இருக்கியா? மாட்டு வண்டி உரிமையாளரா? மகேந்திரா வண்டி உரிமையாளர். அதுக்கிட்ட ஒரு மாற்றி வந்துருச்சு. மகேந்திரா வண்டி உரிமையாளர் எனது அருமை சித்தப்பா குருதேவன் KM குருதேவன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, எல்லா பேரும் சொல்லிட்டீங்க. ஆமா நோட்டீஸ்ல எல்லாரும் பின்னாடி ஒரு கல்லு வச்சிருக்காங்க உங்களை அடிக்க. இருக்கு வருமா வராதா? டான்ஸ்கார பேர் சொல்லுவா. ஆடலரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகி, நடன முஞ்சாரி, நடன சிங்காரி, கோவை சேர்லா சினிமாவுக்கு, அதே மாதிரி நாடக உலகத்திற்கு எங்களுக்கு கிடைக்காத பொக்கிஷம் எனது அருமை சகோதரி மதுரை மாநிலம் ஓட்டக்கூடிய ரம்யாஸ்ரீ அவர்கள் மத்தியில் டான்ஸ் அண்ட் காமெடி. சிலக்கிளி சிரிக்கும் பச்சக்கிளி ஓடி வந்தா வேடுகிளி ஆட்டமாடு. அடுத்தபடியாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் உங்களால் வளரப்பட்டவன், உங்களால் உயரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார், எனது அன்பு வாத்தியார், எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு என்னை மேடையில் ஏற்ற அழகு பார்த்த எனது வாத்தியார், மதுரையிலே மிகப்பெரிய ஜாம்போவான், சிரிப்பு நடிகை சக்கரவர்த்தி, முன்னாள் தலைவருமாகிய வில்லாபுரம் மாணவர் முன்னெடுத்த வில்லாபுரம் தானே MS விக்கல் வருதா? தண்ணி குடிச்சு விக்கல் இருந்தா பின்னாடி கூட ஊருக்கு சோடா கொடுத்த மீனோட தண்ணி குடிச்சுக்க. இதான் அளவு குடிக்கணும்னு சொல்றது. நிறைய குடிச்ச அப்படிதான் விக்கல் வரும்.
எம்எஸ்பி கலைமணி வாத்தியார் அவரது மாணவமாகிய அடியன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கருகாமல் உள்ள கடுகு சந்தையைச் சேர்ந்த ஏஎஸ் ராக்கெட் ஜாரியானான் பம்பன் மற்றும் பரதேசி. தூக்கி போடலாமா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ தெரியல. பிள்ளை ஒரு பிள்ளை ஏற்கும் ஒரு பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் புள்ளி ராஜா. சமயமுத்து இதோடு நிப்பாட்டிக்க. உனக்கு மரியாதை கிட்ட போங்க. ஏய் நிப்பாட்டு. நீங்க நாடகத்துக்கு போறதுக்கு பின்னாடி ஒப்புக்கு எல்லாம் பாருங்க. அடுத்தபடியாக மற்றொரு பப்பனாக நடிகை காத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை மாப்பிள்ளை தஞ்சாவூரை சேர்ந்த எனது அருமை மாப்பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்த எனது அருமை மாப்பிள்ளை மதன் ராஜா அவர்கள் மற்றொரு பப்பனாக நடிகை காத்து எடுத்துரைத்து அமைதியாக நாடகத்தை பார்க்க